ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് നല്ല சூப்பர் டேஸ்டான கேபேஜ் கேப்சிகம் மெழுகு புரட்டியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டான இந்த மெழுகு புரட்டி ஈஸியாக நமக்கு செஞ்செடுக்கலாம். கேபேஜ் எப்போவுமே பொரியல் தானே பண்ணுவாங்க, ஆனால் இது மெழுகு புரட்டி தான். இதிலேக்கு தேங்காய் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. சீக்கிரமாக இது செஞ்செடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸில் இதே மாதிரி தயார் பண்ணி கொடுத்து விட்டுருந்தா நம்ம பசங்களெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக ஒரு கேபேஜிൻ്റെ பாதி நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்தது தான். ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம், இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கு. இது நமக்கு நல்லா கட் பண்ணி எடுக்கலாம். നീളത്തിൽ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி நைஸாയിട്ട് നീളത്തിൽ கட் பண்ணி எடுக்கணும். நம்ம கேபேஜ் பொரியல் பண்ணியிருந்தால் சின்னதாயிட்டு தான் கட் பண்ணணும். ஆனால் மெழுகு புரட்டி செய்யும்போது இந்த மாதிரி நீளத்தில் தான் கட் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி கேப்சிக்கவும் கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்குள்ளே இருக்கிற விதையை நமக்கு மாற்றலாம். எங்களுக்கு காரம் தேவையில்லை, அதனால தான் நான் விதையை மாற்றுறது. உங்களுக்கு காரம் தேவை இருந்தால் நீங்கள் விதையை மாற்ற தேவையில்லை. இதிலேக்கு நம்ம பச்சை மிளகு போடுறதில்ல. கேப்சிகம் இதே மாதிரி நீளத்தில் கட் பண்ணியதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி சின்ன பீஸாയിട്ട് கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் இதே மாதிரி நைஸாയിട്ട് நீளத்தில் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ கேபேஜும் கேப்சிக்கவும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கு. இனி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரளவுக்கு வணங்கி வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கியதுக்கப்புறமா நமக்கு கேப்சிகம் சேர்க்கலாம். கேப்சிகம் சேர்த்து நல்லா வணக்கியதுக்கப்புறமா தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது சீக்கிரம் இதெல்லாம் நல்லா வணங்கி வரும். கேப்சிகத்திൻ്റെ കളറെല്ലാം நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வரும். இந்த டைமிலெல்லாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருந்து இதே மாதிரி நல்லா வணங்கி வரும்போது நமக்கு கேபேஜ் இதிலேக்கு சேர்க்கலாம். கேபேஜிന് ஒரு பச்சை வாசம் இருக்கும். அந்த பச்சை வாசம் போகணும். அதனால நல்லா வணக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் விட்டு நல்லா வணக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு இது மூடி வச்சு 2 முதல் 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். அந்த டைமில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் மூடி வச்சு நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம கேபேஜும் கேப்சிக்கவும் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் இவையே போட்டுக்கலாம். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலரி விடலாம். இனி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கேபேஜும் கேப்சிக்கவும் லைட்டாயிட்டு ஃப்ரை ஆக்கி எடுக்கணும். இந்த மாதிரி கலரெல்லாம் மாறி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேபேஜ் கேப்சிகம் மெழுகு புரட்டி ரெடி ஆகிருக்கு. சாப்பாடுன்ற கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு மெழுகு புரட்டி தான் இந்த கேபேஜ் கேப்சிகம் மெழுகு புரட்டி. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.